இப்போ சமூக நீதி பற்றி பேசுறதுக்கு நான் தான்டா பிஹெச்டி படித்தவன் இந்தியாவிலேயே அப்படின்ற லெவலுக்கு ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் இவர், என்ன சொல்கிறாரு பார்த்துருவோம் வாங்க. பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் அவர் தான். இப்போ அவர்கிட்ட என்னன்னா, பாமக என்னப்பா சமூக நீதி அப்படின்னு யாராவது குசும்பா கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம கிட்ட பதில் இல்லைப்பா. ஊரே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சரி பாமக பற்றி என்னென்ன விமர்சனங்கள் இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆனால் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, சமூக நீதி பற்றி பேசணும்னா அதுக்கு என்னை அடிச்சுக்க ஆளே கிடையாது, நான் ஒருத்தன் தான் சமூக நீதி பற்றி பேசுறதுக்கு கரெக்டான ஆள் அப்படின்னு ஐயா நம்புறாரு. நம்புற கருத்தை நம்மள்டே சொல்கிறாரு. எப்படி அதுங்க சமூக நீதி என்றால் அதை பேசக்கூடிய, இந்திய அளவில் பேசக்கூடியது என்னை விட்டால் வேறு ஆளே கிடையாது. நான் ஒருவன் தான் அதை பற்றி பேச முடியும் என்றால் மற்றவர்கள் பேச முடியாது, அவர்களுக்கு அதை பற்றி தெரியாது. அதுக்கடுத்ததா சார் உங்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இருக்க மனக்கசப்புலாம் ஓகேவாயிருச்சா எல்லாம் ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி கேட்டா, கசப்பெல்லாம் இல்லவே இல்லை, நான் எப்போவுமே இனிப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அது என்ன சொல்கிறார், ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன சொல்கிறாருன்னா ஹியூமர் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருக்கார். என்னதான் நான் ஒரு டாக்டராக இருந்தாலும் கசப்பு மருந்து கொடுக்க மாட்டேன், இனிப்பு மருந்து தான் தருவேன். ஸோ எல்லாமே இனிப்பு தான், நல்ல விஷயமாக தான் நடக்கும், நல்ல செய்தியாக தான் உங்களுக்கு சொல்லுவேன், பயப்படாதீங்க, எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு அவர் தெம்பு சொல்லியிருக்காரு. யார், ராமதாஸ் ஐயா அவர்கள். கசப்புன்றது இல்லை, கசப்புன்றது நம்ம எப்பொழுதும் நான் சொல்லுவதில்லை, இனிப்பைத்தான் சொல்லுவேன். இனிப்பான செய்திகளைத்தான் உங்களுக்கு நான் இதுவரை சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 35 வாரம் வியாழக்கிழமை நாம் கூடினோமா இல்லையா? அந்த 35 வாரம் வியாழக்கிழமையில் நான் இனிப்பான செய்திகளைத்தானே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கசப்பான செய்திகளை நான் டாக்டராக இருந்தாலும் கசப்பு மருந்து கொடுக்கறதில்லை, இனிப்பான மருந்து தான் கொடுப்பேன்.